பொதுவா காதல் திருமணம் பண்றது நல்லதா? இல்ல பெரியவங்கலாம் பார்த்து ஏற்பாடு பண்ணி பண்ற திருமணம் நல்லதா? காதல் திருமணம், ஏற்பாடு திருமணம். மனம் ஒத்து இருக்கிறது தாங்க நல்லது. அந்த வகையில் காதல் திருமணம் தான் நல்லதுன்னு தான் சொல்லணும். மனம் ஒத்து இருக்கணும். அதனால் காதல் திருமணம் தான் நல்லது. காலகாலமாக காதல் இருந்திருக்கிறது. முருகர் வள்ளி காலத்தில் இருந்தே காதல் இருக்குது. அதனால் காதல் திருமணம்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அது நல்லது தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது. நான் கோர்ட் வாசலில் போயிட்டு ரிசர்ச் பண்ணுவோம். ஃபேமிலி கோர்ட்டில் போய் இது ஆதாரபூர்வமானதா இல்லை ஆய்வுபூர்வமானது? ஆய்வுபூர்வமாக சொல்கிறேன். நான் கோர்ட் வாசலில் போய் பேச்சு கொடுத்து யார் யாரெல்லாம் வராங்க, எத்தனை டைவர்ஸ்க்கு வராங்க, ஒரு 100 கேஸ் எடுப்போம். 100 கேஸில் இது இது எப்படி அப்படின்னா அப்ராக்சிமேட்லி காதல் திருமணம் பண்ணவங்களில் 20% தான் நல்லா இருக்கிறாங்க. மீதி ஒரு 40% பேர் தலையெழுத்துன்னு ஓடுறாங்க. இன்னமேல என்ன ஆகும்னு தெரியாது. 60% மோசமாக போயிடுது. ஏற்பாடு திருமணம் அப்படின்னாக்கா அங்கே வந்தவங்களில் எது அதிகமாக இருக்குன்னா, கெட்டு போனது ஏற்பாடு திருமணம்ல 20% தான் டைவர்ஸ்க்கு போகுது. இப்பவும் போகுது 20%. 10க்கு 2 திருமணம் ஏற்பாடு திருமணம், 10க்கு 2 திருமணம் ஏற்பாடு திருமணம் விவாகரத்தில் முடிகிறது. அதுலேயும் அதிகமாக எங்கே நடக்கிறது அப்படின்னா, வெளிநாடு மோகத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் நடக்குது. கலப்பு திருமணம் அதிகம் நடக்கக்கூடிய கேரளாவில் நடக்குது. அங்கு 3 மதமும் பயங்கரமாக கலந்துருக்கும். ஒரே வீட்டில் 3 மதத்தினர் இருக்கிறாங்க. 2-3 பிள்ளை இருக்கிறாங்கன்னா அம்மா அப்பா இந்துவாக இருக்கிறாங்க, பெரிய பையனும் பொண்ணும் முஸ்லீமாக இருக்கிறாங்க, சின்ன பையனும் பொண்ணும் வந்து கிறிஸ்டினாக இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் 3 மதமும் சங்கமமாக இருக்கு. அங்கே இந்த கிறிஸ்துவ மதமும் இந்து மதமும் இஸ்லாமிய மதமும் நிறைய வந்திருக்கிற காரணத்தினால, 3மே சமமாக இருக்கிற காரணத்தினால எல்லாமே 33% இருக்கிற அளவுக்கு இருக்கிற போல இருக்கிறாங்க. அதனால் அங்கே கலந்துருக்கு. கலப்பு திருமணம் அதுக்கும் நடக்கக்கூடிய கேரளாவில் புள்ளி விவரம் சொல்லுது, விவாகரத்து அதிகமாக நடக்கிறது. நான் நேரடியாக ஃபேமிலி கோர்ட்டில் இருந்து விசாரித்து பார்க்குறதில்ல, ஏற்பாடு திருமணத்தில் 10க்கு 2 பேர் விவாகரத்து வாங்குறாங்க. காதல் திருமணத்தில் 10க்கு 8 பேர் வரைக்கும் விவாகரத்து கேட்குறாங்க. அதனால் காதல் திருமணம் நல்லது இல்லைன்னு முடிவுக்கு வந்துடலாம். ஏன் அப்படின்னா, மேலோட்டமாக பார்க்குறோம். காதலிக்கும் போது ஒரு மன ஓட்டம், காதலிக்கும் போது ஒரு தேவை, கல்யாணத்துக்கு வேறு தேவை. காதலுக்கு ஒரு சுபாவம், கல்யாணத்துக்கு ஒரு சுபாவம், ரெண்டுத்துக்கு வெவ்வேறு சுபாவம் தேவைப்படுது. காதலுக்கு என்ன வேணும்னா அழகாக இருக்கணும், ரொமான்டிக்காக இருந்தால் போதும், இது காதலுக்கு தேவையானது. ரொமான்டிக் உணர்வு இருந்தால் போதும், இது காதலுக்கு தேவை. ஆனால் குடும்ப நடத்துறதுக்கு என்ன வேணும்னா பொறுப்பாக இருக்கணும், வருமானம் இருக்கணும். ஒரு ஆணுக்கு என்ன இருக்கணும், ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் பொறுப்பு இருக்கணும். இந்த பொறுப்பு இருக்கணும். அந்த பொறுப்பு வந்து காதலெல்லாம் தெரியாது. அதில் காதலில் வந்து காதலை கண்ணம் மறைக்கின்றது போய் காமம் கண்ணம் மறைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் காதல் திருமணங்கள்லாம் விவாகரத்தில் முடிகிறதுக்கு காரணம், 80% விவாகரத்தில் முடிகிறதுக்கு காரணம் பொறுப்புங்கிற ஒன்று. கல்யாண வாழ்க்கையில் பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நிறைய விஷயங்கள் மேட்சிங் பண்ணுறோம். கலாச்சாரங்கள்லாம் காதலில் வந்து கலப்பு திருமணம் ஆகிடும். சேம் ஜாதியில் சேம் மதத்துலலாம் பார்த்துலாம் லவ் பண்ணுறதுலாம் குறைவு தான். அறிவுபூர்வமாக லவ் பண்ண முடியாது, உணர்வுபூர்வமாக தான் லவ் பண்ண முடியும். ஆனால் கல்யாணங்கிறது என்னென்னா உணர்வுபூர்வமாக பண்ணுறதில்ல, அறிவுபூர்வமாக பண்ணுறாங்க ஏற்பாடு திருமணத்தில். இது பொருந்துமான்னு பார்க்குறாங்க. அந்த பொருத்தங்களை சரியாக பார்க்காததுனால வெறும் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் போன்றதை நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிடுறதுனால பாதிக்குது. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, கலத்திர தோஷம்னு ஒன்று. கலத்திர தோஷம்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி
7ஆம் இடத்துக்கு அதிபதி அல்லது 7ஆம் இடம். இந்த 6, 8, 12 போன்ற மோசமான இடத்துக்குரிய கெடுதலான இடத்துக்குரிய கிரகங்களோடோ தொடர்பு கொண்டு இருந்தால், அல்லது 7ஆம் இடம் 6, 8ல் போய் மறைஞ்சிருந்தா, அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகளில் ஒருத்தர் 7ல் உட்காந்துருந்தா அது பேர் கலத்திர தோஷம். சுக்கிரனோட நிறைய கிரகம் பாவகிரக தொடர்பு இருந்தால் அது பேர் கலத்திர தோஷம். பாவகிரகங்களாலேயோ இல்லை வேறு காரணத்துக்காக சுக்கிரன் கெட்டு போயிருந்ததுன்னா, நீச்சமாக இருந்தாலும் கெட்டு போயிருந்தாலும் அதெல்லாம் கலத்திர தோஷம். ஸோ கலத்திர தோஷம் பார்க்க தெரியாது நிறைய ஜோசியக்காரங்க. 6, 8, 12ஓட தொடர்பு படுத்தி பார்க்கணும் இந்த கலத்திர தோஷத்தை, 7ஆம் இடத்தை. இதை பார்க்க தெரியாமல் பொருத்தம் பார்த்து கொடுக்கறதுனால நாங்கள்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் பாடினோம். டிவிலெல்லாம் விவாகத்துக்கு வருவாங்க, நீ நானாலெல்லாம் பொருத்தம் பார்த்து பண்ணி எங்களுக்கு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு. 5 ரூபா 10 ரூபாய்க்கு பொருத்தம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. 10 ரூபாய்க்கு புக்கு விற்கிது, நெட்டில் போட்டால் பொருத்தம் சொல்லும். வெறும் நட்சத்திர பொருத்தமே கிடையாது. ஏபிசிடி தெரிஞ்சிச்சுன்னா உடனே இங்கிலீஷில் போயம் எழுதுவான்னு அர்த்தம் கிடையாது. வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தாலுமே வாழ்க்கை சரியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு மேலே நிறைய இருக்குது. தசா சந்தி பொருந்துதா, இவருக்குன்னு குணாம்சம் பொருந்துதா, தலையெழுத்து பொருந்துதா, தோசை புள்ளிகள் பொருந்துதா, இவ்வளோத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் ஒருத்தருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கணும். அந்த மாதிரி பொருத்தம் பார்த்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறது கொஞ்சம் கேரண்டி அதிகமாக இருக்கும். அதனால் பொருத்தம் பார்த்து பண்ணுற கல்யாணங்கள்லாம் 10க்கு 8 பேர் வரைக்கும் கேரண்டியாக நல்லா இருக்க முடியும். சுத்தமாக பார்த்தா 10க்கு 10 பேர் நல்லா இருப்பாங்க. காதல் திருமணங்களை அப்படி பாதிக்குது. இப்போ தகுதியற்ற காதல்லாம் நடக்கும். நிறைய தகுதியற்ற காதல், அது மாதிரி நாடக காதல்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் நடக்குது. நானும் இப்போ சமயத்தில் போன வாரத்தில் இரவில் வாக்கிங் போகிறது பழக்கம் எனக்கு. அப்படி வாக்கிங் போயிட்டு வரும்போது சுமார் ஒரு 10:45 மணி இருக்கும். எங்கள் ஏரியாவில் வாக்கிங் போகிற இடத்துலலாம் பெஞ்சு போட்டிருப்பாங்க. காலையில் வாக்கிங் போகிறவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறோம் வயசானவங்கன்ட்டு கவர்மெண்ட்டு கார்பரேஷன்லேயே ரோட்டில் பெஞ்செலாம் போட்டிருப்பாங்க, வரிசையாக கட்டி விட்ருப்பாங்க. ஸோ மரங்கள்லாம் நிறைய இருக்கும், நிழற்சாலைகள், இதெல்லாம் மரங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் லைட்டெல்லாம் இருந்தால் கூட அந்த இடம்லாம் இருட்டாக இருக்கும். அதனால் லவர்ஸ்க்கெலாம் அது சௌகரியமான இடமா போயிடும். நைட்டில் லேட் நைட்டில் 10 மணி 11 மணிக்கு அந்த பெஞ்சிலே உட்காந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்றாங்க. அந்த இடத்துக்கே எடுத்துன்னு வந்து கொடுக்குறானுங்க ஃபுட்டு. சரி, அதுபோல் அந்நேரத்துக்கு நிறைய காதல்லாம் நடக்கும். அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு 2 வீலர் நிற்கிது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறங்கி அந்த 2 பசங்களையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, கடுமையாக அடிக்கிறாங்க. அந்த வந்த தம்பதியர் கொஞ்சம் வெளுத்த தோல் உடையவங்களாக இருக்கிறாங்க. நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ்லேயே திட்டி அடிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த பையன் இப்படி சம்மந்தப்பட்ட பையன் இல்லை. அவனோட வண்ணமும் வர்ணமும் வேறையாக இருக்குது. அடிக்கும்போது சொல்கிறாங்க, அவன் இப்போ தான் 3 மாதம் ஜெயிலேருந்து பெயிலில் வந்திருக்கிறான், அவனை போய் லவ் பண்ணுறியன்னு சொல்லிட்டு உனக்கு லவ் பண்ணுறதுக்கு ஆளே கிடைக்கலையான்னு சொல்லி அடிக்கிறான். இது என்ன காரணத்துக்கு? ஏதாவது ஏற்பாட்டு திருமணத்தில் இந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, ஜெயிலுக்கு போயிட்டு வர பையனை? இவ்வளோதான். ஒரு பண்ண சோத்துக்கு ஒரு சோறு பாதம். காதல் திருமணத்தில் எவ்வளோ ஆபத்து இருக்கு பாரு. கல்யாண திருமணத்தில் அந்த மாதிரிலாம் இருக்காது. அக்கம் பக்கத்தில் விசாரித்து பண்ணுவாங்க. எனக்கு கல்யாணம் நடக்கும்போதே என்ன நினச்சின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்லேயே எனக்கு கல்யாணம் நடக்கும்போதே என் பொண்ணு வீட்டிலேருந்து எங்கள் ஒய்ஃப் வீட்டிலேருந்து ஆள் அனுப்பி விசாரிச்சிருக்கேன் அக்கம் பக்கத்தில். பையன் தங்கமான பையன், நிறையா சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுவார், இப்படிலாம் இருப்பார், இதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அதில் ஒருத்தன் சொல்லிட்டான், எவனோ ஒருத்தன், அவருக்கு கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குதுங்க அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் எங்கள் இப்போ மாமியார் வீட்டில் கடன் தானே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு தெரிஞ்சே தான் கொடுத்தாங்க. ஸோ விசாரித்து பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்தில் நேரடியாவோ இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாக விசாரிச்செல்லாம் பண்ணுவாங்க. இது ஏற்பாடு திருமணத்தில் உகந்ததாக இருக்கும்.
நேரில் வந்து பேசியே கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, நடைமுறை பார்ப்பாங்க. இந்த வீடு என்ன, கார் என்ன, இது என்ன, அது என்ன, இவங்களுக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கும், என்ன இருக்கும், அப்படி இருக்கும், சொந்த பந்தங்கள் எப்படி இருக்குது, இவங்க ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, சமமாக இருக்காங்களா. நமக்கு சமமாக இருக்கிறவங்க தான் பண்ணணும். சமமாக இருக்கிற பந்தம் வச்சுக்கிறது பேர் சம்பந்தம். காதல் அப்படி சமமான பார்த்துலாம் வராது. அதனால் தகுதியற்றவங்களெல்லாம் காதல் பண்ணுறாங்க, அல்லது பெரிய இடத்த காதல் பண்ணால் லைஃப்பில் செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஈனத்தனமான காதல்லாம் கூட நாட்டில் நடக்குது. அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா காதல் திருமணத்தால் நல்லா இருக்க முடியாது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகாமல் போகலாம். ஏற்பாடு திருமணத்தில் ஈஸியாக கிடைக்காம போகலாம். நிறைய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எனக்கு அவனை மாதிரி ஆள் இருக்கணும், இவனை மாதிரி ஆள் இருக்கணும், இவ்வளோ அவ்வளோ சம்பாதிக்கணும். நீங்கள் என்ன கிளாஸோ அதே கிளாஸுக்கு நேராக இருக்கணும். நீங்கள் மிடில் கிளாஸில் தான் பொண்ணு எடுக்கணும். நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீட்டில் இருக்கிறவனு தான் பையன் எடுக்கணும். இதுதான் சமமாக இருக்கிறவங்க தான் பந்தம் வச்சுக்கணும். நீங்கள் இங்கே இருந்துட்டு இங்கே இருக்கிறவனை ஆசைப்படக்கூடாது. அதோட கேவலம் என்ன இருக்குது? இங்கே இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணி பெருந்தன்மை காட்டக்கூடாது. அதுவும் தப்பு. சமமாக இருக்கிறவங்கள ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணலாம். கலாச்சாரம்லாம் மேட்ச் ஆகணும். எடுத்து தாலியிலேருந்து கட்டுற புடவையிலேருந்து, கூரை புடவையிலேருந்து கட்டுற தாலியிலேருந்து சண்டை ஆரம்பிக்கும். இது எங்களுக்கு பழக்கம் இல்லை, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் அப்படி தான் பண்ணணும். ஒரு ஜாதியில் என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணை கட்டி கொடுப்பாங்க, ஒரு ஜாதியில் பையனை கட்டி கொடுப்பாங்க. அதாவது செலவு பண்ணுறது. ஸோ இப்படிலாம் இருக்குது. ஆக நிம்மதியான வாழ்க்கைக்கு காதல் திருமணம் உபயோகப்படாது. ஏற்பாடு திருமணம் தான் நல்லது. பழைய வாழ்க்கைக்கு, பழைய கலாச்சாரத்துக்கு திரும்புங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான திருமண வாழ்க்கையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.